தானியேலின் ஜெபம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பெண் தன்னுடைய ஜெப வாழ்வை குறித்து இவ்வாறாக கூறினார். நான் தினமும் என் பிள்ளைகளுக்காகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும், மற்றும் எனக்கு தெரிந்த ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். இதை தவிர வேறு எதற்கெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்றார். சிந்தித்து பாருங்கள், நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, தானியேல் எவ்வாறாக ஜெபித்தார்? எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய புஸ்தகத்தை வாசித்து, இஸ்ரவேலின் ஜனத்தின் சிறைவாசகத்தின் வருஷத்தை, அதாவது 70 வருஷம் என்று அவர் அறிந்து கொண்டார். ஆதலால் தேவன் தமது ஜனத்துக்கு இறங்கும்படி, பாவ மன்னிப்பை பெறும்படி ஜெபம் செய்தார். மேலும் தானியேல் 9:19 கூறப்பட்டபடி, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் என்று தேவன் வெளிப்படுத்திய திட்டம் பூமியில் நிறைவேறுவதற்காக ஜெபம் செய்தார். மேலும் தேவனுடைய இதயத்தோடும் தேவனுடைய திட்டத்தோடும் தானியேல் அவரை இணைத்துக் கொண்டார். ஜெபத்தின் மூலம் அவர் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதில் ஒரு பார்ட்னராக செயல்பட்டார். நீங்களும் அப்படியே ஜெபிக்கலாம். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரியவில்லை என்றால், வேத வசனங்களை ஆராய்ந்து அறிந்து அதன் மூலம் தேவ சித்தத்தை அறிந்து ஜெபியுங்கள். தேவன் செய்ய விரும்பும் காரியங்களோடு உங்கள் இதயத்தை இணைத்துக் கொள்ள அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் இயேசுவே, தானியேலைப் போல உம்முடைய சித்தத்தை அறிந்து ஜெபம் செய்ய கற்றுத்தாரும். எங்களுடைய நேரத்தை வீணாக கழிக்காமல் வேத வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள கிருபை செய்யும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் கருவியாக எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த மெசேஜ் ஜூலை 2, 2024 நான்சி டிமாஸ் வால்முத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமில் இருந்து எடுக்கப்பட்டது. ஆமேன்.